بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் இஜ்மா என்பது மார்க்க ஆதாரம் என்பதற்கு சில ஹதீஸுகளை எடுத்து காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸுடைய நிலை என்ன என்பதன் ஒரு பகுதியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதில் இப்னு உமர் வரியாக அறிவிக்கிற ஹதீஸ் எல்லாமே குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து அனஸ் அறிவிக்கிற ஹதீஸ்ன்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸில் ஒரு இட்டுக்கட்டுறப்பர் ஒரு பலவீனமானவர் இருக்காருன்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸு ஹாக்கிமில் இருக்கிறது. அனஸ் அறிவிக்கிற ஹதீஸ் தான். ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ்லாம் இதே விஷயந்தான் வருது. என்ன வருது? அல்லாஹ் இத்தமி உள்ள அலால் அலாலா, என்னுடைய உம்மத்து வழிகேட்டில் ஆகக்கூடாதுன்னு நான் துவா செஞ்சேன் அல்லாவிடத்தில், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்ட்டு வரக்கூடிய ஹதீஸாக இருக்குது. இந்த ஹதீஸை ஹாக்கிம் பதிவு செஞ்சிடுறாரு. பதிவு செஞ்சுட்டு இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரில் பார்த்தீங்கன்னா அதில் முபாரக் என்று ஒருத்தர் வருவார். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் முபாரக் என்று ஒருத்தர் சொன்னதாகத்தான் ஹாக்கிம் இதை பதிவு செய்கிறார். இந்த இருக்காரில் இவர் தான் முபாரக்கு அபு சுஹைம். முபாரக்கு அபு சுஹைம் என்பவர் இதன் அறிவிப்பாளர்களில் ஒரு ஆளாக வர்றார். அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த உம்மத்து வழிகேட்டில் ஒன்று சேரக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, அதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு இது. அனஸ் சஹாபி கடைசி அனஸில் வருவார். அனஸ் அறிவித்ததாக அது முடியும். அப்போ இந்த முபாரக் என்பவர் யார் என்று கேட்டால், இந்த ஹாக்கிமே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸை போட்டுட்டு இந்த ஹதீஸு கீழே இந்த ஆளை பற்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? அம்மா முபாரக் இப்னு சுஹைம், முபாரக் இப்னு சுஹைம் இருக்கிறாரே அவர், ஃபைன்னஹு அவர், லா எம்ஷி மிம்மன் லா எம்ஷி ஃபி மிதிலி ஹாதல் கிதாப், இது போன்ற கித்தாபுகளில் அவரை கொண்டு வருவதற்கே தகுதி இல்லாத ஆள் முபாரக் இப்னு சுஹைம். அதான் பயங்கரமான பலவீனமான ஆள் போல இருக்குது. இந்த முபாரக் இப்னு சுஹைம், இந்த பேரை சொல்கிறதுக்கே தகுதி இல்லை இந்த கிதாபில், அப்படியான ஒரு ஆளுங்கிறார். அவர் அறிவிக்கிறாரு. முபாரக் இப்னு சுஹைம் யார் என்று கேட்டால், ஃபைன்னஹு இவர், மிம்மன் லா எம்ஷி, மஷாண்டா நடக்கிறது, நடக்காதவர், நடக்கக்கூடாதவர்னு அர்த்தம். அதுக்கு நடக்கக்கூடாதவர்னா பதிவு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். மிம்மன் லா எம்ஷி ஃபி மிதிலி ஹாதல் கிதாப், இந்த மாதிரி கித்தாப்பில் நடக்கக்கூடாத ஒரு ஆள் அவர், அதாவது பதியக்கூடாத ஆள். லாக்கின்னி என்றாலும் தக்கர்த்துகு இல்திராரன், ஒரு நிர்பந்தத்துக்கு நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன், இதை ஒரு ஆதாரமாக காட்டுற காரணத்தினால குறிப்பிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிடுறாரு. அவரே பதிவு பண்ணுற ஹாக்கிமே சொல்லிவிடுறாரு. இதை ஆனால் சொல்கிற இந்த ஹதீஸை இஜ்மாவுக்கு ஆதாரமாக காட்ட முடியுமான்னு கேட்டால், இது டேஞ்சரான ஒரு ஆள் வழியாக இருக்குன்னு அவர் சொல்லி முடிச்சிடுறாரு. அடுத்து அபு ஆசிமுடைய சுன்னாங்கிற கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அனஸ் அறிவிக்கிற ஹதீஸ் தான் அது. என்ன? இன்னல்லாஹ தாலா இன்னல்லாஹ கது அஜார உம்மத்தி, என் சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். அன் தஜித்தமே தலாலத்தின், வழிகேட்டில் ஒன்று சேருவதை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். அப்போ என் சமுதாயம் வழிகேட்டில் ஒன்று சேராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக, அனஸ் சொன்னதாக ஒரு ஹதீஸு சுன்னாவில் இருக்கிறது. இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால், முஸ்அப் பின் இப்ராஹிம் என்பவர் அதில் வருகிறார். முஸ்அப் பின் சாதிபின் அபி வக்காஸ் வழி, சாதிபின் அபி அர்வபா வழியாக வருகிறது. முஸ்அப் இப்னு இப்ராஹிம் என்பவர் வருகிறார். இந்த முஸ்அப் இப்னு இப்ராஹிம் யாருன்னு கேட்டால், முன்கருள் ஹதீஸ், ஹதீஸில் இட்டுக்கு அதாவது நிராகரிக்கப்படக்கூடியவர், அதாவது பொய்யர்ந்து சந்தேகிக்கப்பட்டவருக்கு இப்படி சொல்லுவாங்க. அப்போ இவர் ஹதீஸை நிராகரிக்கிற, இவர் ஏற்றுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ இந்த உம்மத்து வழிகேட்டில் ஒன்று சேராதுன்னு சொல்வதற்கு அனஸ் வழியாக ஒரு 3 ஹதீஸ் இருக்கிறது. 3மே போக்காக இருக்கிறது, 3மே பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு வந்துடுது. அடுத்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அபு பஸ்ரா அல் கிஃபாரி. அடுத்த ஹதீஸ் யாருன்னு கேட்டால், அந்த சஹாபி பேர் மட்டும் சொல்கிறான். இந்த ஹதீஸ் முதல் ஹதீஸு இப்னு உமர், அது ஒரு 7-8 அறிவிப்பு போகிறது, எல்லாமே சரியில்லைன்னு சொல்லியாச்சு. அடுத்து அனஸ் ரலியல்லாஹு அறிவித்ததாக வருகிறது. அது ஒரு 3 ஹதீஸ் சொல்கிறாங்க, 3மே சரியில்லாமல் இருக்கிறது. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபு பஸ்ரா அல் கிஃபாரி, கிஃபாரி கோத்திரத்தை சேர்ந்த அபு பஸ்ரா அறிவிக்கிறாரு. அந்த சஹாபி வழியாக வருகிறது.
அதனையும் இப்படி தான் நான் அல்லாட்ட வந்து 4 விஷயத்தை கேட்டேன், அதை எனக்கு கொடுத்தான், ஒரு விஷயத்தை மறுத்துட்டான். அந்த 4ல் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் எஜ்மா உம்மத்தி அலா லலாலா, என்னுடைய உம்மத்து வந்து வழிகேட்டில் ஒன்றாகக்கூடாது என்று நான் துவா செஞ்சேன், அப்படி ஆக மாட்டாங்கன்னு அல்லாஹ் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக இது வருகிறது. இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இதில் வந்து அன் ரஜுலின் கது சம்மாகுண்டு வருது. அதாவது அபு ஹானி என்பவர் சொல்லுகிறாரு, அவருக்கு சொன்ன ஆளை சொல்லும்போது அன் ரஜுலின் ஒரு ஆள் வழியாகங்கிறார். என்ன ஒரு ஆள் வழியாக? அவர் யார்? கது சம்மா, ஒரு பேர் அவர் குறிப்பிட்டார், இவர் மறந்துட்டாராம். நீ மறந்துட்டீங்கன்னா எனக்கு தெரியணுமே யார் அது? அன் ரஜுலின் கது சம்மாகுண்டு வருது. அன் ரஜுலின் ஒரு மனிதர் வழியாக அறிவித்தார். ஒரு மிருகம் வழியாக அறிவிக்க முடியும், மனுஷன் வழியாக தான் அறிவிக்க முடியும். அந்த ரஜுல் யாருன்னு கேட்டால் கது சம்மாஹு, இவர் அவர் பேரை சொல்லி இருந்தார். அதான் நான் மறந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ இவர் மறந்துட்டார். அறிவிப்பாளர், அவருக்கு முந்தின அறிவிப்பாளர் வந்து அந்த ரஜுல் யாருன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இவர் மறந்துட்டாராம். அது மறந்தால் உங்களுக்குள்ளே வச்சுக்கிறங்க, அது யாருன்னு எங்களுக்கு தெரியணுமே. அப்போ இன்னார்னு தெரியாதா யாருண்டே வந்து முபுகம்னு சொன்னால் பெயரற்ற ஒரு எந்த ஒரு அடையாளம் மற்ற ஒரு ஆளுக்கு முபுகம்னு சொல்லுவாங்க. அப்போ முபுகமான ஒரு ஆளை பற்றி தான் இங்கே வருகிறது. ஒரு மனிதர் சொன்னார், ஒரு ஆள் சொன்னார், ஒரு மனிதர் சொன்னார் என்பதெல்லாம் அறிவிப்பாளர்களை ஏற்றுக்குருவாங்களா? அபு பஸ்ரா கிஃபாரி அறிவிக்கிற ஹதீஸில் வந்து இந்த வாசகம் தான் வருகிறது, ஒரு மனிதர் சொன்னதாக வருகிறது. இதே ஹதீஸ் வந்து தபுரானியிலையும் அல் கபீரில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே விஷயந்தான், இதே அபு பஸ்ரா அல் கிஃபாரி தான். அம்மன் ஹத்தசஹு அறிவிக்கிறாரு. யார் அறிவிக்கிறா? அவருக்கு முந்தின அறிவிப்பாளர் வந்து அதான் அபு ஹானி அல் ஹவுலானிங்கிறவர் அறிவிக்கிறாரு. யார் வழியாக அறிவிக்கிறாரு? அம்மன் ஹத்தசஹு, அவருக்கு யார் அறிவித்தாரோ அவர் வழியாக அறிவிக்கிறாரு. அபு ஹானி அறிவிக்கிறாராம். யார் வழியாக அறிவிக்கிறாரு? அவருக்கு அறிவித்தால் வழியாக அறிவிக்கிறாரு. இது என்ன? இது யார் இன்னாருன்னு சொல்லணுமா அல்லது அறிவித்தால் வழியாக அறிவிக்கும் வகையில் அறிவிப்பாங்க? அபுஹானி ஹவுலானி சொல்கிறாரு, அம்மன் ஹத்தசஹு, அவருக்கு யார் அறிவித்தாரோ அவர் வழியாக. அப்போ இங்கேயும் முபுகம், இன்னாருங்கிறது இல்லை, அடையாளம் இல்லாத ஒரு ஆள். எந்த மஜ்ஹூலுக்கும் கீழே இது. மஜ்ஹூல்லையாச்சும் ஒரு பேராச்சும் இருக்கும், இதில் பேர் கூட இல்லாத ஆளுக்கு தான் வந்திருக்கு. இதில் அம்மன் ஹத்தசஹு, தனக்கு யார் அறிவித்தாரோ அவர் வழியாக அறிவித்தார். இதெல்லாம் பச்சை பலவீனத்துக்குரிய ஒரு சொற்கள். இது வந்துருச்சா, இந்த ஹதீஸும் ஈடுபடாது. அடுத்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், இது யார் ஹதீஸு? அபு பஸ்ரா அல் கிஃபாரிங்கிறவருடைய ஹதீஸ். அடுத்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால் அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் 3 விஷயத்தை விட்டு அல்லாஹ் உங்களை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வந்து முகமது இப்னு இஸ்மாயில்ங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த இருக்குல்ல முகமது இப்னு ஹத்தசனி, இந்த இருக்குது. இதில் அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹத்தசனா முகமது இப்னு இஸ்மாயில், முகமது இப்னு இஸ்மாயில் நமக்கு அறிவித்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹத்தசனி அபி, என் தந்தை எனக்கு அறிவித்தார். அது முகமது இப்னு இஸ்மாயில் என்பவர் சொல்கிறாரு, எங்கள் வாப்பா சொன்னாங்கன்னு அறிவிக்கிறார். இந்த ஹதீஸில் இந்த முகமது இப்னு இஸ்மாயில் என்பவர் வந்து அவங்க வாப்பாவை சந்தித்ததே கிடையாது, வாப்பாட்ட எதையும் கேட்டது கிடையாது. அப்போ வாப்பா அறிவித்தார்னு சொல்கிறார். வாப்பாவுக்கு வந்து இவருக்கு முந்தைய அவர் மௌத்தா போயிட்டார். அவர் வணங்குதா, இவர் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அவர் மௌத்தா போயிட்டார். அப்போ முகமது இப்னு இஸ்மாயில் என்பவர் வந்து எங்கள் தந்தை சொன்னார்னு சொல்வதாக இருந்தால், அந்த இஸ்மாயில் என்பவரை வந்து அவர் என்ன செஞ்சுருக்கணும், விவரம் தெரிஞ்ச வயசில் பார்த்துருக்கணும். இந்த மகனாகவே இருந்தால் கூட, மகன் 3 வயசாக இருக்கும்போது வாப்பா மௌத்தா போயிட்டார்னா வாப்பாட்டம் அறிவிக்க முடியுமா? மகனுக்கு 4 வயசாக இருக்கும்போது வாப்பா மௌத்தா போனால் அறிவிக்க முடியுமா? அந்த கேட்டகரியில் உள்ள காரணத்தினால இது வந்து அறிவிப்பாளர் தொடர் அறுந்து போச்சு. இவர் அவர்கிட்ட கேட்டிருக்கவும் முடியாது. யாரோ ஒரு ஆள் தான் வழியாக அறிவித்தா தான் வாப்பா வழியாகன்னு சொல்லிவிட்டார். வாப்பா எனக்கு அறிவித்தார்னு சொல்கிறார், ஹத்தசனி அபிங்கிறார். இதை யார் சொல்கிறாருன்னு கேட்டால் அபு ஹாத்தமும் ராசி சொல்கிறாங்க, லம் யஸ்மா மின் அபிஹி ஷையா, இந்த ஆள் வந்து வாப்பாட்டிருந்து எதையுமே கேட்டது கிடையாது. அதான் இஸ்மாயில் இப்னு இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முகமது இப்னு இஸ்மாயில் என்பவர் வந்து அவர் தந்தை வழியாக எதையும் கேட்டது இல்லை. இப்னு ஹஜர் சொல்கிறாங்க தல்ஹீஸில், ஃபி சனதி இன்கிதாவுன், இதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் அருந்திருக்கிறது. அருந்திருக்குன்னு என்ன அர்த்தம்?
இவர்கிட்டேருந்து இவர் அறிவிக்கிறாருன்னா நடுவில் ஒரு ஆள் சந்திப்பு 2 பேர் கிடையாது. அப்படி போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஆள் விடுபட்டுருக்குன்னு அர்த்தம். சனது ஒட்டலை. முகமது பின் இஸ்மாயில் வந்து இஸ்மாயில் வந்து என்ன செய்கிறாரு, வாப்பாட்ட கேட்டார்னு சொல்கிறீங்க. வாப்பாவை அவர் பார்க்கல, விவரம் தெரிஞ்ச வயசில் பார்க்கல. அப்படிங்கும்போது வாப்பாட்ட கேட்டாருங்க முடியாது, ஒரு ஆள் விடுபட்டுருக்கு. யாரை விடுபட்டாலும் தெரியலை, அவர் இப்போ பொய்யாராக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால இந்த ஒரு ஹதீஸும் போக்கு, இஜ்மாவுக்கு ஆதாரமாக காட்டக்கூடிய இந்த ஹதீஸும் என்ன செய்யாது, நிற்காது. அடுத்ததாக வந்து இது யார் அறிவிக்கிறதா வருது, எல்லாமே இது வந்து அபு மாலிகுல் அஷ்அரி அறிவிக்கிறதா வருது. சஹாபி அபு மாலிகுல் அஷ்அரி அறிவிக்கிற ஹதீஸில் தான் இந்த முகமது பின் இஸ்மாயில் வர்றாரு. அவர் வாப்பாட்டேருந்து அறிவிக்கிறாரு, ஆனால் வாப்பாட்டேருந்து அறிவிக்கலை. அந்த ஒரு பலவீனம் வந்துடுது. அடுத்த ஹதீஸ் என்னென்னு கேட்டால் அனஸ் அறிவித்ததாக வரக்கூடிய ஒரு செய்தி. இது யார் அறிவிக்கிறார்னா அபு அய்யூப் சுலைமான் இப்னு உபைதுல்லா என்பவர் அறிவிக்கிறார். ஹத்தஸனா அபு அய்யூப் சுலைமான் இப்னு உபைதுல்லா என்பவர் அறிவித்ததாக முகமது இப்னு அலி இப்னு மைமூன் என்பவர் சொல்கிறார். இந்த அபு அய்யூப் சுலைமான் இப்னு உபைதுல்லா என்பவர் யார் என்று கேட்டால், இவரை தேடி பார்த்தீங்கன்னா ஹதீஸில் பலவீனமானவர்னு அறிஞர்கள்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. இவர் ஒரு பலவீனமான ஆள். இவர் மட்டும் பலவீனமான ஆள் கிடையாது. இதிலே வந்து இன்னொரு ஆள் முசாபுன்னு ஒருத்தர் வருவார், முசாப் இப்னு இப்ராஹிம். இவர் இந்த ஹதீஸில் 2 கோளாறு இருக்கிறது. ஒன்று இவர் பலவீனமான ஒரு ஆள், அடுத்து முசாப் இப்னு இப்ராஹிம் என்பவர் இதில் வருகிறார். இவர் யாருன்னு கேட்டால் முன்கருள் ஹதீஸ். இவர் வந்து ஹதீஸை நிராகரிச்சிடணும், பொய்யர்னு சந்தேகப்பட்டவர் இவர் அப்படின்றது அந்த ஹதீஸும் போக்கா போயிடுது. அதுக்கடுத்து வந்து அதே சுன்னாவில் இப்னு அபி ஆசிமுடைய சுன்னாவில் வருகிற ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் இதே வாசகம்தான். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் 2 ஆள் வர்றாங்க பாருங்கள். அக்பரனா சயீத் இப்னு ஜர்பி அனில் ஹசனி. சயீத் இப்னு ஜர்பி என்பவர் அறிவிக்கிறாரு ஹசன் வழியாக என்று இதில் குறிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த 2 பேர் யார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜர்பிங்கிறது வந்து முன்கருள் ஹதீஸ். இவருடைய ஹதீஸு, இவர் வந்து ஹதீஸ்கள் அறிஞர்கள் வந்து இவர் பொய்யர்னு சந்தேகிக்கப்பட்ட ஒரு ஆள், இவர் கரெக்டான ஆள் கிடையாது, முன்கரான ஆள் ஹதீன்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. ஹசன் சொன்னதாக வருகிறது. இந்த ஹசனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வார்னு கேட்டால், இவர் வந்து தத்லீஸ் பண்ணக்கூடியவர். தத்லீஸ் என்னன்னு கேட்டால், இவர் யார்கிட்ட கேட்டார் அவர் விட்டுட்டு அதுக்கு முந்தின ஒரு ஆளை போய் பயன்படுத்தி விடுவார். அதாவது இஸ்மாயில் வழியாக இப்ராஹிம் சொல்லியிருப்பார் இவருக்கு. இப்ராஹிம் சொன்னதை இஸ்மாயில் வழியாக இவர் கேட்டிருப்பார். ஆனால் என்ன செய்வார்னு கேட்டால், இஸ்மாயில்கிட்டே நான் கேட்டேன்னு அறிவிச்சிருவார், இந்த இப்ராஹிமை விட்டுருவார். அப்போ ஒரு ஆளை விட்டுட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளவர் யார், ஹசன்கிறவர். இங்கே என்ன செய்கிறார், எனக்கு அறிவித்தார்னு அவர் சொல்லலை, காபிபுன் ஆசிம்னு சொல்கிறார். காபிபுன் ஆசிம் வழியாக ஹசன் அறிவித்தார்னு சொன்னால், காபிடத்தில் நான் கேட்டேன்னு இவர் சொன்னால் தான் நம்ம ஏற்றுக்கிற முடியும். ஏன்னு கேட்டால், இவர் அந்த குறைபாடு உள்ளவராக இருக்கிறார். ஆளை இருட்டடிப்பு செய்வதை ஒரு வளமையாக வச்சிருக்கிறார். அப்போ இவர் இடையில் ஒரு ஆளை விட்டுட்டு அறிவிக்கிறாள் என்று அறியப்பட்டவராக இருக்கிறதுனால, இவர் இந்த தரத்தில் உள்ளவர்கள் அறிவிக்கிற ஹதீஸை ஏற்றுக்கிறதா இருந்தால், ஹத்தசனி காபு, எனக்கு காபு சொன்னார், அக்பரணி காபு அப்படின்னு அது ஹத்தச அக்பரன் போட்டால சமயத்து நான் கேட்டேன் இப்படி சொல்லணும். போட்டு அறிவித்தார்னு சொன்னால், அப்போ இதில் வந்து அந்த ஆளை விட்டுருக்கிறாரு, அதனால இது ஏற்றுக்கொள்ளப்படாதும்பாங்க. அப்போ 2 பலவீனம் இருக்கிறது. அடுத்ததாக இது எல்லாமே என்னென்னு கேட்டால், இந்த ஹதீஸ் அவ்வளோ இஜ்மாவுக்கு ஆதாரமாக காட்டக்கூடிய ஹதீஸுகள். அதாவது என்னுடைய உம்மத்து வந்து வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டாங்க, வழிகேட்டில் ஒன்று சேரக்கூடாதுன்னு நான் துவா செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், இந்த கருத்தில் உள்ள ஹதீஸை வச்சிடுறாங்க. ஆனால் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சரியான ஹதீஸாக இருக்கிறது, இவ்வளவும் போக்காக இருக்கிறது. ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அபு பக்கர் இப்னு அஹ்மது இப்னு பாலவைஹின்னு அறிவிக்கிறார், இவரும் நல்ல ஆள். அதே மாதிரி மூசபுன் ஹாரூன் என்பவர் அறிவிக்கிறார், அவருக்கு சொன்னவர், அவரும் நல்ல ஆள் தான். அப்பாஸ் இப்னு அப்துல் அலீம் என்பவர் அறிவிக்கிறார், அவர் நல்ல ஆள் தான். அப்துல் ரஸாக்கு, இந்த முசன்னஃப் அப்துல் ரஸாக், இவர் பெரிய மேதை, அப்துல் ரஸாக்கு நல்லவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்ராஹிம் இப்னு மைமூன் அறிவித்ததாக சொல்கிறாரு, அவரும் நல்ல ஒரு ஆள் தான். நல்ல ஒரு ஆளாக இருக்கிறது மட்டும் இல்லை, அது மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எனக்கு வந்து இப்னு தாவூஸ் அறிவித்தார், தாவூஸுடைய மகன் எனக்கு சொன்னார், தாவூஸுடைய மகன்னா அவர் பேர் அப்துல்லா இப்னு தாவூஸ் சொன்னாருங்கிறார். அவர் யார் சொல்லியா சொன்னார்னா, அவர் அபிஹி தாவூஸ் வழியாக அறிவிக்கிறார். இவங்க எல்லாருமே நல்ல ஆளுக்க.
சமீத் இப்னு அப்பாஸ் சொல்ல கேட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இதில் வருது. என்ன வருதுன்னா, லா எஜ்மா உல்லாஹு உம்மத்தி அலா லலாலத்தின் அபதா, என்னுடைய உம்மத்து வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஹதீஸு எதில் வருது? ஹாக்கிமில் வருது. ஹாக்கிமில் அவர் இது சரியான ஹதீஸ்ன்னு உறுதிப்படுத்துகிறார். அப்துல் ரஸாக் இருக்கார்ல, அந்த அவருடைய அப்துல் ரஸாக் தான் இப்ராஹிம்கிட்ட அறிவிக்கிறவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, இப்ராஹிம் மைமூன் ஒரு நல்ல ஒரு ஆள் அப்படின்னு புகழ்ந்திருக்கிறார், பாராட்டி இருக்கிறாரு என்றெல்லாம் அந்த ஹாக்கிமில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸில் இது இது சரியானு கேட்டால் சரிதான். இவர் இதில் உள்ள அறிவிப்பாளர்கள் யார்லேயுமே குறையில்லை. அப்போ என்னுடைய உம்மத்துகள் வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டார்கள் என்கிற கருத்தில் ஹாக்கிமில் வரக்கூடிய இந்த ஒரு ஹதீஸ் மாத்திரம் என்னவா இருக்கிறது? சரியாக இருக்கிறது. இப்போ எல்லாத்தையும் நம்ம தள்ளிட்டா கூட ஒரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், என்னுடைய உம்மத்து வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டார்கள்னு வருதில்ல. அப்படின்னா இந்த ஒரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாமா என்று கேட்டால் எடுத்துக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. இந்த ஹதீஸ் ஆதாரமாக நிற்கும். ஆனால் இந்த ஹதீஸில் இஜ்மாவுக்கு ஆதாரம் ஆகுமா? ஏற்கனவே சொன்னோம்ல, இஜ்மாவுக்கு ஆதாரம் ஆகுறதா இருந்தால் அனைவரும் சேர்ந்து ஒரு கருத்தை சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்தால் தான் இஜ்மாவுக்கு ஆதாரமாகும். இந்த ஹதீஸில் என்ன மாதிரி வருதுன்னு கேட்டால், எனது உம்மத்து வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டாங்க, அனைவரும் வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டார்கள் என்று சொன்னால் அதனுடைய எதிர்மறையான அர்த்தம் என்ன? அனைவரும் சரியாக சொல்வார்கள்ங்கிற அர்த்தம் வராது. அதுக்கு வேறு எப்படி வரேன்? அதில் சரியாக சொல்பவர்களும் இருப்பார்கள், தவறாக சொல்பவர்களும் இருப்பார்கள், தவறில் ஒன்று சேர மாட்டார்கள். அப்போ சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதற்கு சான்றாக நம்ம சில ஹதீஸ்களை உங்களுக்கு காட்ட முடியும். முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருகிறது, லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி, எனது உம்மத்தில் ஒரு கூட்டம், லாஹிரீன அலல் ஹக்கி, ஹக்குனா சத்தியம், சத்தியத்தில் மிகைத்தவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் குழம்பி போனாலும், பல பிரிவாக பிரிஞ்சாலும், 75,000 கூட்டமாக பிரிஞ்சு போனாலும் சரி, ஒரு கூட்டம் சத்தியத்தில் நின்று கொண்டே இருக்கும். இது எதை காட்டுது? இஜ்மா இல்லைன்னு காட்டுது. ஒரு சின்ன ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மார்க்கத்துக்கு மாற்றமாக சொன்னாலும் ஒரு சின்ன ஒரு கூட்டமாவது நின்று என்ன செய்யும்? இல்லை இதுதான் சரி, லா எலுர்ஹும் மன் ஹதலஹும், அவர்களை எதிர்த்தவர்கள் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, ஹத்தா ஏத்தி அம்ருல்லா, அல்லாவுடைய கட்டளை வரும் வரை ஒஹும் கதாலிக்கு, அவங்க அப்படியே இருப்பாங்க கியாமத் நாள் வரைக்கும். அப்போ கியாமத் நாள் வரைக்கும் என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்திலேயே இருந்துக்கிட்டு இருப்பார்கள். அப்படின்னு அர்த்தம், எல்லாரும் சத்தியத்தில் இருக்க மாட்டார்கள்னு அர்த்தம். எல்லாரும் இருப்பார்கள்னு இப்படி சொல்ல தேவையில்லையில. அப்போ எல்லாரும் சத்தியத்தில் இருக்க மாட்டாங்க, ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஒரு கூட்டம் இருப்பாங்கன்னு என்ன அர்த்தம்? இஜ்மா கிடையாதுன்னு அர்த்தம். இதுதான் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம். எந்த ஹதீஸுக்கு அர்த்தம்? அப்போ இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸுக்கெல்லாம் என்ன, இது முஸ்லீமில் வருதா, புகாரிலையும் வருது. இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி யுகாத்திலூன அலல் ஹக்கி, சத்தியத்திற்காக போராடக்கூடியவர்களாக வந்தவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு கூட்டம். லாஹிரீன, அவர்கள் மேலோங்கியவர்களாக இருப்பார்கள், இலா யௌமுல் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீம்லேயும் வருகிறது. புகாரியிலையும் அந்த ஹதீஸ் 7311வது ஹதீஸில் வருகிறது. அப்போ இந்த ஹதீஸெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எந்த ஒரு காலத்திலையும் எல்லாரும் வழிகேட்டுக்கு போயிட மாட்டாங்க, ஒரு கூட்டமாவது சத்தியத்தில் இருக்கும். ரசூல் அந்த 14 நூற்றாண்டு எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு காலத்தில் எல்லோரும் சேர்ந்து கபர் வணங்கியவர்களாக இருக்க மாட்டாங்க. துருக்கியர்கள் ஆட்சி வைத்து கொண்டு கபர் வணக்கத்தை சட்டமாக்கினா கூட அப்போ எதிர்த்து நின்று ஷஹீதானவர்கள்லாம் இருக்கிறார்கள், அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ எந்த ஒரு காலத்தில் சத்தியத்துக்கு மாற்றமான கருத்து மேலோங்கினால் கூட அங்கே ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்றால் இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் சேர்ந்து சரியாக இருக்க மாட்டார்கள், ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் அதுவும் ஒரே கருத்தை சொல்கிறது. நீங்கள் மாற்று கருத்து கொடுத்தீங்கன்னா என்னவாகும்? இதை மறுக்கிற மாதிரி ஆயிரும். எப்படி ஆயிரும்? என்னுடைய உம்மத்து எல்லோரும் சத்தியத்தில் இருப்பாங்க, இஜ்மா செய்வாங்கன்னு கொண்டு வர்றீங்க. எல்லாரும் வழிகேட்டில் இருக்க மாட்டாங்கன்னு தான் ஹதீஸ் சொல்லுது. எல்லாரும் நேர்வழியில் இருப்பாங்கன்னு ஹதீஸ் சொல்லலை. எல்லாரும் வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டாங்கன்னா
கொஞ்சம் பேர் முக்கால்வாசி பேர் 90 பேர் வழிகேட்டுக்கு போனாலும் 10 பேர் நேர்வழியில் இருப்பான். அனைவரும் சேர்ந்து கெட்டு போக மாட்டாங்க. இப்போ மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, 100 மாணவர்கள் படிக்கிறாங்க. இங்கே அனைவரும் முட்டாள் இல்லை அப்படின்னா அனைவரும் புத்திசாலின்னு அர்த்தம். அனைவரும் முட்டாள் இல்லைன்னா கொஞ்சம் புத்திசாலி இருக்கிறான்னு அர்த்தம். அவன் எந்த ஒரு இடத்துல எதிர்மறையாக சொன்னீங்கன்னா ஒரு மாணவர்கள் அனைவரும் வரவில்லைன்னு சொல்லலாம். 100 மாணவர் இருக்கிறாங்க, 10 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இப்போ அனைவரும் வரலன்னு சொல்லலாம்ல? அனைவரும் எல்லாரும் வராட்டி தான் அனைவரும் வரலன்னு சொல்லுவாங்களா? அப்போ அனைவரும் வரவில்லை என்று சொன்னால் அதிகமான பேர் வராட்டாலும் கொஞ்சம் பேராவது வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு ஹதீஸு சரியாக இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸை வைத்து இஜ்மான்னு ஒரு மூலாதாரம் இருக்குன்னு எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அப்படி ஒரு உத்தரவாதத்தை இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லலை. எல்லாரும் சேர்ந்து நாசமாக போக மாட்டாங்க, கொஞ்சம் பேராச்சும் நேர்வழியில் இருப்பாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போ இஜ்மா கிடையாதுன்னு சொன்னாங்க. எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு வழிகிட மாட்டாங்கன்னு சொல்வதில் இருந்து கொஞ்சம் பேர் எதுக்குறவங்க கம்மியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எதை இஜ்மாவுக்கு ஆதாரம்னு காட்டுறீங்களோ அந்த ஹதீஸை எதை காட்டுதுன்னு கேட்டால் இஜ்மான்ற ஒன்று கிடையாது என்பதை காட்டுகிறது. அப்போ இந்த இஜ்மான்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரியான ஒரு சில ஹதீஸுகளை தான் கொண்டு வந்து ஆதாரமாக காட்டுவாங்க. இதுகளெல்லாம் நிற்கவே நிற்காது. இதெல்லாம் நிற்காது. ஏன்னு கேட்டால் அந்த பலவீனமாக இருக்குது நிறைய ஹதீஸு. சரியான ஹதீஸ் என்று ஒன்று இருக்குதுன்னு வைத்து கொண்டாலும் அந்த ஹதீஸில் இருந்து அனைவரும் சரியான முடிவை எடுப்பார்கள் என்ற கருத்து வராது. அனைவரும் தவறான முடிவை எடுக்க மாட்டார்கள்ங்கிறது தான் வாசகம். அந்த வாசகத்தினுடைய கருத்து என்ன என்பதை வேற ஒரு ஹதீஸ் விளக்கிறது. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் விளக்கி விடுகிறது. எப்படி விளக்கிறது? எனது உம்மத்தில் சத்தியத்தில் இருப்பவர்கள் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும் என்றால் அனைவரும் சத்தியத்தில் இருக்க மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ இன்றைக்கும் பார்க்குறோம், எல்லா வழிகேடும் ஒன்று சேர்ந்துருந்தால் கூட 4 பேர் சத்தியத்தை சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கமா இல்லையா? எல்லா காலத்திலையும் இருக்கும். எல்லா காலத்திலையுமே சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்ட்டு தான் கேரண்டி இருக்கே தவிர இந்த உம்மத்தெல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் என்று கிடையாது. அப்படி வைத்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய அந்த பேசிக்கும் என்ன செய்கிறது? அடிபட்டு போகிறது. பேசிக் என்ன? வஹிதான் மார்க்கம். மக்கள்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கதான் மார்க்கம்னா ஒரு நபியே தேவை கிடையாது. மக்கள்லாம் சேர்ந்து எல்லா முடிவு எடுத்தாங்க. அந்த எல்லா வழிகேடுகளும் மக்கள்லாம் கூடி எடுத்தானே வழிகேட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. மக்களாக கூடி முடிவெடுத்தவர்கள் தானே எல்லா அநியாயத்தையும் சிறுக்கு பிதத்தை அத்தனையும் செஞ்சாங்க. அப்போ அவங்கள திருத்துவதற்கு தானே நபிமார்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக அனுப்பி வைக்கிறான். அதனால் வஹி தான் மார்க்கமே தவிர மக்கள்லாம் கூடுவது மார்க்கம் இல்லைங்கிற பேசிக்கு விளங்கிக்கிறேன்னு. அது போக இன்னொரு விளங்க என்னன்னு கேட்டால், சரி இஜ்மான்னு வச்சுக்கிட்டாலும் இஜ்மானை என்ன பண்ண ஓடி போயிடுவாங்க. இஜ்மாண்ட என்ன எல்லாரும் எந்த இஜ்மானி சொல்கிற? மதினாவாசியை சொல்கிறாங்களா? நீ எல்லா உம்மத்தையும் சேர்த்துக்கிட்டு இந்த ஹதீஸ் சொல்லுதுங்கிற. ஆனால் நீயும் இஜ்மாவுக்கு அர்த்தம் செய்யும்போது என்ன செய்கிற? உலமாக்கள் ஒன்றுபடணுங்கிற, ஒரு காலத்து உலமாங்கிற, ஒரு ஊருடைய உலமான்னு சொல்கிற, ஒரு நாட்டினுடைய உலமான்னு சொல்கிற, உலகத்து உலமான்னு சொல்கிற, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள உலமான்னு சொல்கிற. யாரும் ஒன்றுபடணும்? அதுக்கு அந்த அந்த விஷயத்தை ஃபைசல் பண்ணிட்டு இந்த விஷயத்துக்கு வா என்று கேட்பதும் அதில் மிச்சமாக இருக்கிறது. அப்போ குர்ஆனு ஹதீஸ் 2 தான் ஆதாரம். இஜ்மாண்டு ஒரு ஆதாரம் சொல்வார்களே ஆனால் அவங்கள பல வகையில் நீங்கள் அணுகணும். முதலாவது இஜ்மாண்ட என்ன என்பதில் உங்களுக்கு ஒத்த கருத்து இருக்குதா? முதல்ல இஜ்மா கண்டுபிடிக்க இயலுமா? ரப்புல் ஆலமீனை தவிர ஒரு பேச்சுக்கு எல்லாரும் ஒன்றுபட்டு இருந்தார்கள் வைத்தா கூட அதை எந்த மனுஷனுக்கு கண்டுபிடிக்க இயலும்? அத்தனை மனிதனுடைய டீட்டெயிலை கையில் வச்சுக்கிறவனுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க இயலும். அப்படி டீட்டெயிலை யாரும் வச்சுருக்க முடியாது. அப்போ ரப்புல் ஆலமீனுடைய விஷயம் அது. அதனால் இஜ்மா செஞ்சாங்கன்னு சொன்னால் பொய் சொல்லி தான் நீ பொய் மார்க் ஆதாரமாமா? அப்போ இஜ்மாங்கிறது பொய்ன்னு ஆயிடுச்சு. அப்போ பொய் ஒரு மார்க் ஆதாரமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டீங்கன்னா நிற்க மாட்டாங்க. அடுத்து இந்த ஹதீஸை கொண்டாந்து காட்டுவாங்க, உம்மத்துகள் வழிகேட்டில் ஒன்றுவிட மாட்டார்கள்னு. அது முத்தவாத்திர அளவுக்கு நிறைய ஹதீஸ் இருக்குன்னு பட்டியல் போடுவாங்க. அதுக்கு தான் மூட்டையும் போட்டு பலவீனம்னு சொல்கிறோம். முத்தவாத்திர அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்று தான் இருக்குது. சரியான ஹதீஸு ஹாக்கிமில் வரக்கூடிய அந்த ஒரு ஹதீஸ் மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த ஹதீஸ் சரியானது தான். ஆனால் அது இஜ்மாவுடைய கருத்தை தருமா? அனைவரும் வழிகேட்டில் ஆக மாட்டார்கள் என்றால் சில பேராவது சத்தியத்தில் இருப்பார்கள் என்கிற கருத்தை தான் தருமே தவிர அனைவரும் கூடி நல்ல முடிவு எடுத்து விடுவார்கள், அப்படி அனைவரும் நேர்வழியில் இருப்பார்கள்ங்கிற கருத்தை தராது. சிலர் நேர்வழியில் இருப்பார்கள் கருத்து தான் தரும். லாஜிக் பிரகாரம் நீங்கள் மன்திக்கு படிச்சிருந்தால் அது உங்களுக்கு தெரியும். லாஜிக் பிரகாரம் அந்த எதிர்மறைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் கொஞ்சம் இருந்தால் அர்த்தம்.
அனைத்து அனைத்து மனிதர்களும் முட்டாள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் புத்திசாலின்னு அர்த்தமா? அனைத்து மனிதர்களும் அநியாயக்காரன் கிடையாது அப்படின்னா எல்லோரும் நல்லவன் அர்த்தமா? அனைத்து மனித அநியாயக்காரன் கிடையாதுன்னா நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான்னு அர்த்தம். அப்படி தான் அந்த எதிர்மறையாக சொல்லும்போது அதுக்கு அதனுடைய அர்த்தம் வரும். அந்த வகையிலையும் இது நிற்காது. இது இஜ்மா முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இன்னும் ஒரு ஆதாரத்தை சொல்லுவாங்க, கியாஸும்பாங்க. குரான் ஒரு ஆதாரம், ஹதீஸ் ஒரு ஆதாரம், இஜ்மா ஒரு ஆதாரம், கியாஸ் ஒரு ஆதாரம். அப்போ இஜ்மா சம்மந்தமாக இவ்வளோ கேட்டுவிட்டோம்ல, இவ்வளோ விஷயத்தை வழங்கிட்டோம், அப்போ இஜ்மான்னு கிடையாது. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கியாஸுன்னு ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கியாஸுன்னு ஒன்று இருக்குதா என்று கேட்டால் அதை கொஞ்சம் டீப்பாக நம்ம விளங்கக்கூடிய ஒரு விஷயம். கியாஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் கியாஸ் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்றை வழங்குவதுக்கு பேர் கியாஸ். அதாவது சொன்னது ஒன்றாக இருக்கும், அதிலிருந்து விளங்கியது கூடுதல் விவரம் ஒன்று ஏதாவது விளங்கிடும். சொன்னதையும் விளங்கிடுவோம், கூடுதல் விவரத்தை வழங்கி கொள்வதற்கு பேர் கியாஸ். கியாஸ் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம், அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதை விளங்கி கொள்வது நேரடி ஆதாரம். அதிலிருந்து சிந்தித்து விளங்கக்கூடிய சில விஷயம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கும். அப்படி அடங்கி இருந்து அதை விளங்குனீங்க என்று சொன்னால் அது கியாஸ். கியாஸ் என்றால் சிந்தித்து விளங்குதல். ஒன்றிலிருந்து இன்னொன்றை, அதாவது நேரடி அர்த்தத்தில் விளங்குதல் ஒரு விஷயம் இருக்கிறது, சிந்தித்து விளங்குதல்னு ஒன்று இருக்கிறது. அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு கியாஸ்ண்டா என்ன, அதனுடைய கண்டிஷன் என்ன என்பது விரிவாக வளர்க்குவோம். என்ன சொல்கிறா ரசூல்லா சொல்கிறாங்க, லா யக்லில் காலி ஹீன யக்லி வஹுவ கல்பான். ஒரு நீதிபதி இருக்கிறார், அவர் சரியான கோபமாக இருக்கார், பொண்டாட்டியில் சண்டை போட்டுட்டு போய் என்ன செய்கிறாரு, நீதிபதியாக போய் சீட்டில் உட்கார்றார். அப்போ அவர் வழக்கை விசாரிக்கக்கூடாது. ஏன் விசாரிக்கக்கூடாது? கோபத்தில் வந்திருக்கிறார். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் புத்தி கொஞ்சம் மட்டமாக தான் வேலை செய்யும். அப்போ அந்த மாதிரி நிலையில் இருந்து கொண்டு வழக்கை விசாரித்தார்னு சொன்னால் இவன் சொல்கிறதையும் கரெக்டாக கேட்க மாட்டார், அவன் சொல்கிறதையும் கரெக்டாக கேட்க மாட்டார். எப்படா இது முடிச்சு தொலைவோன்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு முடிவு எடுப்போன்னு சொல்லி என்ன செய்வார்னா என்னத்தையாவுன்னு சொல்லி விட்டுருவார். ஆனால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டுருவான். தீர்ப்பு சரியாக சொல்லலை என்று சொன்னால், ஏன்னா இவருக்கு விளையாட்டு ஒரு எதாவது சொல்லிட்டு போயிடலாம், அது ரெண்டு பேருடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும், மானம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும், குற்றவியல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதில் அவங்களுக்கு சரியான நீதியை வழங்கணும். அநியாயக்காரன் தண்டிக்கப்படணும், அநியாயம் செய்யாதவன் காப்பாற்றப்படணும். அதுக்கு தான் நீதிமன்றத்துக்கு வர்றது. அப்போ அந்த தீர்ப்பு வழங்குகிற இடத்தில் உங்களை நியமிச்சிருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்காதீங்க என்று சொல்லிட்டாங்க. இது கோபமாக இருக்குது, இதனுடைய நேரடி அர்த்தம் என்ன? கோபமாக இருந்தால் தீர்ப்பளிக்கக்கூடாதுன்னு நேரடி அர்த்தம், அவ்வளோதான் அர்த்தம். உனக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தோடு போய் என்ன செய்யாத, எந்த வழக்கையும் விசாரிக்காத. கோபத்தோடு விசாரிச்சின்னு சொன்னால் ஒழுங்காக விசாரிக்க மாட்டாய் அப்படின்ட்டாங்கல்ல. சரி, இதில் நேரடி அர்த்தம் இவ்வளவுதான். ஆனால் கொஞ்சம் சிந்திக்கிறோம், ஏன் கோபமாக இருக்கும்போது விசாரிக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? சிந்திச்சா என்ன வருது? கோபம் வரும்போது அவனுக்கு ஒரு டென்ஷன் வரும். டென்ஷன் வரும்போது மூளை ஷார்ப்பாக வேலை செய்யாது. அப்போ மூளை ஷார்ப்பாக வேலை செய்யாத ஒரு காரணத்துக்கு தான் இதை சொன்னாங்கன்னு அது காரணம் பளிச்சுன்னு நமக்கு தெரியுது. நம்ம யார் சிந்திச்சு பார்த்தாலும் எதுக்கு கோபக்காரனை கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்க வேணான்னு சொன்னாங்க என்று சிந்திச்சான்னு சொன்னால், சிந்திக்கிற எவனும் சொல்லுவான் கோபமாக இருக்கும்போது என்ன செய்யாது, மூளை ஷார்ப்பாக ஒரு தெளிவாக இருக்காது, இன்வால்மெண்ட்டோடு அந்த விஷயத்தை அணுகாது, ஈடுபாட்டோட அந்த விஷயத்தை அணுகாது, அந்த மனசு அணுகாது என்று எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. அப்போ அதனால் கோபக்காரனுக்கு சொல்லியாச்சு. இப்போ ஒருத்தன் என்ன செய்கிறான்னா நீதிபதி தீர்ப்பளிக்க வர்றான். வந்தால் யூரின் போகிறதுக்கு அட்டக்கு பயங்கரமாக யூரின் வர்ற மாதிரி இருக்குது, அடக்க முடியலை. என்ன மூத்தரத்தை அடக்கிட்டு என்ன செய்கிறான், சீட்டில் உட்காடுறான். இப்போ தீர்ப்பளிக்கலாமான்னு கேட்டால் அழிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு யூரின் அடக்கிக்கிட்டு தீர்ப்பளிக்காதே என்று ஹதீஸ் இல்லாட்டா கூட நாம் தீர்ப்பளிக்கலாம். ஏன் தீர்ப்பளிக்கலான்னு கேட்டால் அந்த கோபத்து ஹதீஸை கொண்டாந்து நம்ம போடுவோம். கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நீனு தீர்ப்பளிக்காதன்னு சொல்லுவோம். அப்படி ஹதீஸில் வாசகம் இல்லை, கோபத்துக்கு தான் இருக்கிறது. இதையும் சொல்கிறோம்னு கேட்டால் அந்த கோபத்தினால் ஏற்படுற அதே ரிசல்ட்டு இதுலையும் ஏற்படும். அவன் மூத்தத்தை அடக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது கேட்பானா, எப்படா பாத்ரூம் போவோன்னு நிற்பானா? அப்போ சீக்கிரம் போகணுங்கிற ஒரு தூண்டுதல் இருக்கும் நேரத்திலையும்
அல்லது அவனுக்கு ஒரு டென்ஷன், தலைக்கு மிஞ்சின ஒரு டென்ஷன் இருக்கக்கூடிய நேரத்திலையும் அவன் தீர்ப்பளித்தான் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு தப்பாக கூடாதுங்கிறதுக்கு தானே அந்த வார்த்தையை சொன்னாங்க, கோபத்துக்கு சொன்னாங்க. இப்போ தப்பாகும்ல. அப்போ நம்ம என்ன இதான் கியாஸுங்கிறது. கியாஸுங்கிறது அது ஒரு புது ஆதாரம் கிடையாது, ஹதீஸு தான், குரான் தான். அதில் நேரடியாக விளங்குறது நஸ்ஸும்பாங்க. நேரடியாக விளங்குறதுக்கு மேற்கொண்ட விளக்கம் அதில் இருக்கத்தான் செய்யுது. இது அதில் இல்லைன்னு சொல்ல இயலாது. அதாவது கோபமாக இருக்கும் தீர்ப்பளிக்காத என்ற அந்த வசனத்திற்கு உள்ள யூரின் அடக்கிட்டு தீர்ப்பளிக்காத என்பதும் மறைமுகமாக அடங்கி இருக்குது. அதுக்கும் இது பொருந்தும் அப்படின்ட்டு விளங்குறது அதான் கேஸ். கேஸ்ன்னு சொன்னால், நஸ்ன்னு சொன்னால் நேரடியாக என்ன சொன்னிச்சோ அதுக்கு பேர் நஸ்ஸும்பாங்க. நேரடியாக சொன்னது மட்டுமே சிலதில் இருக்கும், சிலதில் நேரடியாக சொன்னதுக்கு மேற்கொண்டும் அதை டெவலப் பண்ண முடியும். அப்படியான ஒரு தத்துவமாக இருந்துச்சின்னு சொன்னால் அந்த டெவலப் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு பேர் கியாஸ். என்னன்னு கேட்டால் விலை கியாஸ்னால் விலைக்கு சொல்லணும். நீ ஏன்ப்பா அப்படி சொன்ன, ஹதீஸில் இவ்வளோ தானே இருக்குது, இவ்வளோ தான்ப்பா இருக்குது, எதுக்கு ரசூல்லா சொன்னாங்க, இதுக்கு தான் சொன்னாங்க, அது இதில் வருமா வராதா? அப்படி அதே மாதிரி அவர் தீர்ப்பளிக்க போகிறார். அவர் மனைவி பிள்ளையெல்லாம் காரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்னு அவருக்கு தந்தி வருது, அதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, பொண்டாட்டி மூத்து புள்ள மூத்துன்னு இருக்குது. இப்போ அவர் தீர்ப்பளிக்கலாமான்னா கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்? அப்படி ஹதீஸ் இருக்காது. உன் தந்தை இறந்து விட்டால், உன் பிள்ளை இறந்து விட்டால் தீர்ப்பளிக்காதுன்னு ஹதீஸ் இருக்காது. இல்லை தான், இருக்காது மட்டுமல்ல இல்லை. இப்போ இவர் தீர்ப்பளிக்காமான்னு கேட்டேன், என்ற ஃபத்வா கேட்டால், உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன் சொல்லணும் என்று கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு கருத்து அப்படி ஒரு வாசகம் நேரடியாக இல்லாவிட்டால் கூட இதில் அது அடங்குதா இல்லையா? அப்போ ஒருத்தன் கோபமாக இருக்கும்போதே வந்துக்கிட்டு தீர்ப்பளிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இவனுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு, அதிர்ச்சி. கோபத்தினால் என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அதுதான் அதிக கவலையினாலையும் அதிக அதிர்ச்சியினாலையும் ஏற்படும். அப்போ அந்த நிலையில் பொண்டாட்டி மூத்து புள்ள மட்டும் அவன் மனசு பூரா பாடி எப்படி கொண்டு வர்றது, எப்படி என்ன ஆச்சு, அதில் தான் அவன் சிந்தனை இருக்கும் என்ற நிலையில் அவனை போய் ஜட்ஜ்மெண்ட் பண்ண சொன்னோம்னு சொன்னால் அவன் தப்பாக சொல்லுவானா இல்லையா? தப்பாக சொல்லக்கூடாது என்பது தான் இதனுடைய நோக்கம். அப்போ இதுக்கு இந்த ஹதீஸ் நீ ஆதாரம் காட்டலாம். இது கியாசுன்னு தனி ஆதாரம் இருக்குது. கியாசுன்னு ஒரு ஆதாரம் இருக்குதான். கியாசுன்னு ஒரு ஆதாரம் இல்லைப்பா. குரான் ஹதீஸில் நேரடியாக சொல்லப்பட்டது நஸ்ஸு, சிந்தித்து விளங்குறது கியாஸ், அதுவும் குரான் ஹதீஸ் தான். இது குரானில் உள்ளது ஹதீஸில் உள்ளதுன்னு சொல்லலாம். எதை? இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கும்போது நீ தீர்ப்பளிக்காத என்பதும் குரான் ஹதீஸுடைய சாராம்சம்தான். குரான் ஹதீஸுடைய அர்த்தம் தான் சொல்லக்கூடாது, கருத்து தான் சொல்லலாம். குரான் ஹதீஸுடைய அர்த்தம்னு சொல்லக்கூடாது. அர்த்தம்னா நஸ்ஸு, கருத்து என்றால் அதிலிருந்து விளங்கக்கூடிய இன்னொரு முடிவு. அப்போ இந்த ஒன்றை வைத்து கொண்டு எத்தனை விஷயத்தை நீங்கள் முடிவு எடுக்கலாம். கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்காதன்னு சொன்னதை வைத்துக்கொண்டு எதெல்லாம் மனிதனை பாதிக்குமோ, அந்த வழக்குகளை ஒழுங்காக விசாரிக்க விடாமல் தடுக்குமோ, அவன் எல்லாமே என்ன செய்யலான்னு கேட்டால் இந்த தீர்ப்பளிக்கக்கூடாது என்று இந்த ஹதீஸை வைத்து சொல்லலாம். இதுதான் கியாஸ். கியாஸுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும், நல்லா வணக்கணும். கியாஸுன்னு ஒரு ஆதாரம், கியாஸுக்கு ஆதாரம் காட்டணும். எதை காட்டணும்? அந்த கியாஸுக்கு பொருத்தமான ஒரு நஸ்ஸை காட்டணும். அப்போ ஹதீஸ் தான் ஆதாரம், குரான் தான் ஆதாரம். அப்போ குரான் ஹதீஸிலிருந்து ஒரு ஆதாரத்தை காட்டி இந்த விஷயம் அதைத்தான் சொல்லுது, ஆனால் இதுவும் அதில் அடங்கி இருக்குது என்று ஏற்கத்தை வாயில் நடிக்கக்கூடாது. கேஸு கண்டிஷன்லாம் இருக்கிறது, அதை நம்ம அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அப்போ கேஸு என்ற அடிப்படையில் இப்படி சிந்தித்து விளங்குதல் என்பது கேஸுன்னு சொன்னால் இது ஒரு மூணாவது ஆதாரம் மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு கேஸுன்னு ஒரு ஆதாரம் இருக்குது, குரான் ஹதீஸ் தான் இருக்குது. அதிலிருந்து குரான் ஹதீஸில் ரெண்டு விஷயம் இருக்குது. குரான் ஹதீஸில் மட்டும் இல்லை, உங்கள் பேச்சு என் பேச்சு எவன் பேச்சில் எடுத்துக்கொண்டாலும் சரி நேரடி அர்த்தம் ஒன்று இருக்கும், சிந்தித்து விளங்கக்கூடிய விஷயங்களும் அடங்கி இருக்கும். நேரடியாக சொல்வதை அர்த்தம் என்று சொல்வார்கள், சிந்தித்து விளங்குவதே என்னுடைய கருத்து என்று சொல்வார்கள். அப்போ அந்த குரான் ஹதீஸுடைய கருத்தில் தான் பேசுகிறான், வெளியே நின்று பேசலை. அப்போ குரான் ஹதீஸ் தான் ஆதாரம். இந்த கோபமாக இருக்கும்போதுங்கிற ஹதீஸ் இல்லைன்னு சொன்னால் இப்போ கேஸே இல்லை. எப்படி இருப்பார் அவர்? இந்த சட்டம் எங்கேருந்து எடுப்பார்? அப்போ கேஸ் என்பதற்கும் எது வேணும்? நஸ்ஸு வேணும், குரானுடைய வசனம் வேணும், அல்ல ஒரு ஹதீஸ் வேணும். அந்த ஹதீஸில் இந்த கருத்து இருக்கணும், சிந்தித்தால் இருக்கிறத மூளை உள்ளவனுக்கு மூளைக்கு புலப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கேஸ் சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.